BFA வெல்கம் பேக் டு அவர் நியூ எபிசோட். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா த ஜெயிண்ட் புத்தா ஸ்டாச்சுவில் தாங்க இருக்கோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டவாங்கில் தாங்க இருக்குது. ஸோ இங்கே வந்து நாங்கள் ஜாலியாக இந்த இடமெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இங்கே இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு இங்கேருந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து கார்கில் வார் மெமோரியல்ன்ட்டு பாருங்க, டவாங் வார் மெமோரியல் அங்கே வந்து போக போகிறோம். BFA யா மை சேனல் நேம் இஸ் பரத். Bharat Views. B-H-A-R-A-T. B-A-R-A-T-H. Okay, Bharat. View. B-A-R-A-T-H. You search it B-V-F. Okay. N-R. Cute. One selfie. BFA அந்த அக்கா கூட நின்று ஃபோட்டோ ஒன்று எடுத்துட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்சுவலாக வந்து சேனல் நேம் கேட்டாங்க. சேனல் நேம் எல்லாம் வந்து அவங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட செல்ஃபியில் எடுத்து பையா என்ன பையா ரொம்ப நேரமாக பைக்லேயே ரவுண்ட் அடிக்கிறேன். நான் என்னாச்சு ப்ரோ பாத்தியா ப்ரோ? நம்ம பையா வந்து பாத்தீங்கன்னா ஹாய் பையா ஹாய் ஹாய் பையா say hi 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 your name Oin bro your name Tashi you are from Arunachal Pradesh okay bro from Tawang. why you itself shivering? If you shiver what we do? We are from south bro. See here beef இங்க பாருங்க. okay வாயில இருந்து அப்படியே புகை அப்படியே ஹாட்டா வருதுங்க. bye யா அக்கா கூட இவர் அக்கான்றாருங்க. இவர் சரியில்லைங்க, நோட் பண்ணிக்கங்க எல்லாரும் சேர்ந்து. இல்லங்க அதாவது எதனால இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. அதாங்க இவர் என்ன சொன்னாலும் கேட்டுக்கலாங்க. ஆனா இந்த கருத்துங்கிற பேர்ல அட்வைஸ் ஒண்ணு போட்டா ஐயோ சாமி என்ன கொன்றுடா, என்ன கருத்து மட்டும் பேசாத. நீ கருத்து பேசாத. என் கருத்து எல்லாருக்கும் பிடிக்குங்க. இருங்க அதாவது இப்போ பொண்ணுங்கள்லாம் காட்டும் போது வந்து பசங்களுக்கு வந்து ஒரு நல்லா இருக்கும். எப்படி இருக்கும்? அழகழகா ஃபிகருக்கு வருது. இவன் சேனல் போனா 10 ஃபிகரை சைட் அடிக்கலாம். வேற என்ன வரும்? ப்ரோ ஆம்பளே பண்ணா எல்லாமே எல்லாத்துக்கும் இருக்கிறது. சரி ப்ரோ சொல்லு. என் பசங்கலாம் ரொம்ப நல்ல பசங்க ப்ரோ அப்படின்னு சொல்லு ப்ரோ. அடுத்து அது ஒரு உருட்டு நாங்க நல்லவனாவும் இருப்போம், வல்லவனாவும் இருப்போம், திடீர்னு சக்தி வேணாவும் மாறிடும், எல்லா மாதிரி இருப்போம். மன்மதனா மாறிட்டு இருக்காருங்க. நல்லவன் வல்லவன்னு அப்படிலாம் இல்ல நரபே. நல்ல பையன். அந்த ஒரு விஷயத்துல மட்டும் நம்ம கரெக்டா தான் இருப்போம். ஒரு என்டர்டெயின்மென்ட்காக எல்லாம் பண்றது என்ன ப்ரோ? கரெக்ட்டா கண்டிப்பா சும்மா கலாய்க்கிறதா அது என்டர்டெயின்மென்ட் பண்ணா ஜாலியா. இங்க பாருங்க BFA ஸ்டாச்சுக்கு அடியிலேயே வந்து தானோஸை போட்டாச்சு. போட்டு வண்டி நின்று பார்த்துட்டு இருக்கோம். ஐயோ வீடியோ எடுக்க ஆரம்பிச்சவங்க இன்ட்ரோ வீடியோங்கிறதே மறந்துட்டு போயிட்டு இருக்கோம். இது இன்ட்ரோ வீடியோ தான். அதையே மறந்துட்டு ரொம்ப நேரமா vlog போயிட்டு இருக்கு. சரி நான் பாட்டுக்கு எதையாச்சும் ப்ரோ. ஆமாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வார் மெமோரியல் போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் அமுக்கிக்கோங்க. அங்க ஃபுல் வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு மேல என்னடா இருக்கு? இல்லைங்க கார்கில் வார் மெமோரியல் இருக்கு, வந்துருங்க சரிங்க. அப்படியே பாருங்க. இப்போ ஒரு இன்ட்ரோ வீடியோ புஷ்ன்னு வரும், அதுக்கப்புறம் தஸ்ன்னு கார்கில் வார் மெமோரியல் வரும். கிளம்பியாச்சுங்க. வண்டியை நியூட்ரலில் போட்டு இறக்கம் தானே விட்டுட்டேன். ஸ்டார்ட் பண்ணுவோமா? கிளச்சை விடுவோமா? ஓய் வண்டி இழுக்குது BF. என்னடா ஸ்டார்ட் ஆன வண்டி ஆஃப் ஆகுது? இல்லைங்க இக்னிஷன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு BF. என்னடா ஸ்டார்ட் ஆக மாட்டேன்ற அப்படின்னு நானும் பார்த்தேங்க. சரி ஓகே BF வந்தாச்சு. ஸ்ட்ரைட் ப்ரோ பையா பாய். வச்சுக்கோ. हैप्पी न्यू ईयर. बाय भैया. एक बार मार दो. हाँ नहीं पनी पर हैप्पी. हाँ ओके भैया ठीक है बाय. टेक केयर बाय. हैव अ सेफ ड्राइव. बाय भैया. போலாம் BF. அவ்வளோதாங்க. இங்கேருந்து பக்கம் தான் BF நம்ம லொக்கேஷனு. எங்கே போகிறது? இப்போ வந்து இதில் யூட்டர்ன் போடணும் BF. இதுங்க அழகாக பொறுமையாக யூட்டர்ன் போடணும் BF. பார்த்து போடணுங்க. லைட்டாக விளாண்டோம். இங்கெல்லாம் வந்து டப்புன்னு இழுத்து விட்டுரு BF. கொஞ்சம் ரோடு நல்லா இருக்கு. நல்லா இருக்கப்போ எதுக்கு யோசிச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் BF இருக்குது. இன்னும் 1.9 கிலோமீட்டர் தாங்க.
இதில் ஸ்ட்ரெயிட்டாக போனோம், இறக்கத்தில் இறங்கணும். நாய்க்குட்டி டேய் வந்துடாதடா, தள்ளுடா டேய், வளங்கடா டேய். நான் மாடு பிஎஃப் அவங்க கூட பேசிட்டு, ஆக்சுவலாக இன்ட்ரோ வீடியோ எடுக்கணும்ல, இன்ட்ரோ வீடியோவே எடுக்காமல் அவங்க கூட பேசிட்டு அப்படியே உங்களுக்கு அவங்களே காட்டிட்டு அப்படியே சுற்றிட்டு இருக்கேங்க. ஆனால் அப்படியே சுற்றி என்ன பண்ணுறது, அடுத்து உள்ளே போகணும்ல, அதனால தான் லேட் ஆயிடுச்சு. சரி தப்புல பீஃப். இந்த மாதிரி இன்ட்ரோ வீடியோ அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறத விட உங்களுக்கு அங்கே நடக்கிற மக்கள் கூட நடக்கிற விஷயத்தை காட்டுறதான் பீஃப் எனக்கு வருது. இது ஒரு பெரிய விஷயமா அப்படிங்க இப்படிங்கன்னு காட்டுறத விட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பீப்புளோட இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குது, அவங்க எப்படி எங்கள் கூட பழகுறாங்க, அதெல்லாம் வந்து ஆன் ஸ்பாட்டில் உங்கள்கிட்ட காட்டி என்ன நடக்குதோ அது அப்படியே உங்களுக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறோங்க. அவ்வளோதான் பீஃப். வந்தாச்சுங்க. ஹோட்டல் எல்லோரா இங்கே தாங்க நாங்கள் காலையில் சாப்பிட்டோம். இவங்க மட்டும்தான் இன்றைக்கி ஹோட்டலே ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. எங்களுக்கு வேறு ஃபுட்டே கிடையாது பீஃபு. அவங்க மட்டும்தான் இன்றைக்கி ஹோட்டல் திறந்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி வேறு ஆப்ஷனும் கிடையாது. அவங்ககிட்ட தான் இன்றைக்கி ஃபுட்டு வாங்கி சாப்பிட்டே ஆகணும் பீஃபு. அது நத்திங் டு டூ. இன்றைக்கி அவங்க கொடுத்த சாப்பாடு தான் நாங்கள் சாப்பிட்ணும். குறையெல்லாம் சொல்ல முடியாதுங்க, உண்மையிலே சொல்கிறேன். சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து இவங்களோட ஹாலிடேவாம், அதனால் எந்த கடை இருக்காதுன்ட்டாங்க. இருந்தாலும் இவங்க அந்த கல்ச்சர் வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, எல்லோரும் லாபம் காசு அதுதான் பார்ப்பாங்க. ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கல்ச்சர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களுமே கடை லீவு தான் விட்டுட்டோம், இருந்தும் பசின்னு கேட்குறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுங்கிற ஒரே ரீசனுக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு சாப்பாடு மட்டும் செஞ்சு சேல் பண்ணிட்டுருக்காங்க பீஃபு. ஓகேங்க, வந்துட்டோம். இன்னொரு 700 மீட்டர் தான் பீஃபு, 700 மீட்டர் தான். இது வார் மெமோரியல். பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கார்கில் வார் மெமோரியல் எப்படி சொல்லுவாங்க ஒரு ரெஸ்பெக்டோட இருக்குள்ள, அதே மாதிரி இது சைனா அந்த மாதிரி வார் அவங்களோட நடந்ததை இங்கே வார் மெமோரியல். அங்கே பாருங்கள், அங்கே தான் வச்சுருக்காங்க. நாங்கள் அங்கே தான் பீஃப் போகிறோம். நைட் டைம் போனால் வந்து எப்படி சொல்ல ஒரு லைட்னிங் எல்லாம் போட்டு பயங்கரமாக வச்சுருப்பாங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் இப்போ வானம் இருட்டிடுச்சல்ல, டைம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? கரெக்டாக மணி 5 தாங்க ஆச்சு. எல்லோரும் நினைப்பீங்க டைம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படி இப்படின்னா, கரெக்டாக மணி 5 தாங்க ஆச்சு. இங்கே தாங்க இருக்குது, இங்கே தான் வார் மெமோரியலுக்குள்ளே போனோம். ஓ வந்துட்டோங்க. அந்த பக்கம் பாருங்க பீஃபு, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கா, டார்க்காக சன்னு. ஆமாங்க, ஏன்னா இன்னும் நம்ம ஊரில் எல்லாம் இந்த டைமுக்குலாம் நீங்கள் சாயங்காலம் வெளிச்சமாக தான் இருந்திருக்கும். வானம் அப்படி தான் இருக்குது பாருங்கள். வார் மெமோரியல் வா, இங்கே பாருங்கள் நேஷனல் ஃப்ளாக் இதுலேயே லைட்டு வச்சுருக்காங்க. செம்ம சில்னஸ் பீஃப் இந்த நேரத்தில் இங்கெல்லாம். இங்கே பாருங்கள் பீஃபு, லைட்னிங் எஃபெக்ட் பயங்கரமாக இருக்குதுங்க, பயங்கரமாக இருக்குது. வண்டி எங்கே போட நம்ம எப்படி இங்கே பார்க் பண்ணலாங்க. பிஎஃப்ஏ இறங்கியாச்சுங்க. ஸோ இதான் வார் மெமோரியல். என்ட்ராகிறோங்க. என்ட்ராகிறப்ப பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஃப்ளாக்கோட கலர்ஸ்லேயே வந்து நிறைய வச்சுருக்காங்க பிஎஃப்ஏ. இங்கே பாருங்கள் என்ட்ரன்ஸ். வார் மெமோரியல்னாலே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அங்கே யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இங்கேயும் அப்படி ஒன்று வச்சுருக்காங்க. ஆனால் இது என்னென்னு எனக்கு சத்தியமாக தெரில. சீரியஸ் அது என்னன்னு தெரில. ஏதாச்சும் என்னவா இருக்கும் ஒன்றும் தெரில பிஎஃப். ஃபோட்டோ ஃபோன் சூப்பர் ரேக்கார்சி ஹைலைக் எல்லாம் ஏதோ பழைய காலத்து இந்த ஒரு வீடியோ பிளேயர் மாதிரி இருக்குதுங்க பார்க்குறக்கு. உள்ளே வந்து சம் வீடியோஸ் ரன் பண்ணி காட்டுவாங்க, அதை போய் பார்க்கலாம் வாங்க. பிஎஃப் நம்ம வார் மெமோரியலில் தாங்க நின்றுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம கியூ நிற்கிது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய தேட்டர் செட்டப்லேயே வச்சுருக்காங்க. அதுக்காக தான் எல்லோரும் க்யூவில் நிற்கிறாங்க. நம்மளும் போய் அடுத்து க்யூவில் நிற்கலாம் பிஎஃப். இப்போ பாருங்க, நான் நின்றுட்டேன். நிதிஷ் பக்கம் நின்னதே தெரியாமல் சுத்தம் பாருங்க. ப்ரோ எங்க ப்ரோ அப்படியே நிற்க வேண்டியதான் ப்ரோ. க்யூவில் நிற்கணும்னு தெரிஞ்சிருச்சா உங்களுக்கும்? ஸோ இங்கே பாருங்க பிஎஃப், எல்லாரும் க்யூவில் நின்றுருக்காங்க. நம்ம அப்படியே அடுத்து உள்ளே போய் எப்படிதான் இருக்குங்கிறத பார்க்கலாங்க. உடம்பு அடாப்ட் ஆகிடுச்சு சீரியஸாக பிஎஃப். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு உடம்பு ரொம்பவே நல்லாவே அடாப்ட் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட்டில் நான் காலையிலலாம் வந்து ரொம்ப நடுங்கிட்டு இருந்தோம். மத்தியானம் வரைக்கும் அப்படி தான் ப்ரோ. சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ஃப்ரெஷ் அப் ஆனதுக்கப்புறம் ஓகே ஆயிடுச்சு. இப்போ பரவாயில்லைங்க. காலையில் வெறும் 9 டிகிரிக்கே நாங்கள் வந்து கிடுகிடுன்னு இருந்தோம். ஆனால் இப்போ 4 டிகிரி 3 டிகிரி ப்ரோ இப்போ 3 டிகிரி. ஆனால் நாங்கள் ஜாலியாக தாங்க இருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எல்லாத்தையும் சமாளித்து தட்டி தூக்கிடலாங்க. சரி வாங்க அப்படியே உள்ளே போய் வீடியோ பார்ப்போம். हम यानी जज्बे और बहादुरी के वो पुतले जिसके रोम रोम में बसा है हिंदुस्तान, हिंदुस्तान और सिर्फ हिंदुस्तान. வேற லெவல் பிஎஃப் சீரியஸாக. இப்போ வந்து இந்தியாவை பற்றி ஒரு அருணாச்சல்னா என்ன, இந்தியாவில் எங்கே இருக்குது அதை பற்றி காட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு சுற்றியும் பார்த்தீங்கன்னா லைட்ஸும் எரியுதுங்க.
பிஎஃப் உள்ளே நடந்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க. வேறு லெவலுங்க. இவர் தான் வந்து அந்த சிங். அவர் வந்து தான் கஷ்டப்பட்டு எல்லா ஃபோட்டோ எடுத்து இந்த மெமோரியல் வந்து இவங்க 2 பேருக்காக வச்சுருக்காங்க. செம்ம சீரியஸாக ஆர்மியோட அவங்களோட தியாகத்தெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த வீடியோ பார்க்குறப்போ அப்படியே உடம்பெல்லாம் சிலுத்திருச்சுங்க. காலையிலேருந்து ஓகே, இப்போ தான் உடம்பு வந்து கம்ஃபர்ட் ஆச்சு, குளிர்லாம் இல்லாமல். ஆனால் அந்த வீடியோ பார்த்து சிலுத்ததுலேயே இப்போ ரொம்ப குளிர ஆரம்பிச்சிச்சு பிஎஃப். உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப் ஆர்மி ஆஃபீஸர்ஸ். அவங்க இந்த பணியில் இப்போவே நான் நிற்க முடியல. அவங்க அந்த ஸ்னோவில் நிற்கிறாங்க, -30-40 டிகிரிலையும் அவங்க அங்கேயே பார்டரில் நின்று நமக்காக போராடுறாங்க. இங்கே ஒட்டி நம்மளை ஒட்டி சைனா இருக்குது. இப்போது அவங்க நின்று நமக்காக காப்பாற்றிட்டு மக்களை சேவ் பண்ணி நமக்காக அங்கே நின்றுட்டுருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஆர்மி. எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம். சரி, ஓகே பிஎஃப். இப்போ வந்து நம்ம அங்கே பார்த்துட்டோமா, ஆக்சுவலாக அந்த எட்ஜில் பார்த்திங்கன்னா சில ஃப்ளாக்ஸ் அண்ட் ஒரு சில விஷயம் இருக்குது. அதுக்கு நேரத்துக்கு விட மாட்டேன்ட்டாங்க. ஸோ அதனால் நம்ம அப்படியே கிளம்பிட்டோம். ஓகே பிஎஃப், இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. டாட்டா, லவ் யூ ஆல், டேக் கேர், பை.